ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம். பாகம் 2. ஐ ஆம் தட். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். விழிப்புணர்வின் ஆதாரத்தை தேடு. கேட்பவர்: முன்பு ஒரு நாள் நாம் நவீன மேற்கத்திய மனதின் வழிமுறைகளை பற்றியும் வேதாந்தத்தின் வழிமுறைகள் மற்றும் அறிவார்ந்த ஒழுங்குக்கு உட்படுவதில் உள்ள சிரமங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம். இளம் ஐரோப்பியன் அல்லது அமெரிக்கனின் முன்னீடுபாடு உலகத்தின் அவலமான நிலையிலும் மற்றும் அதை சரிப்படுத்த வேண்டியதன் அவசர தேவையிலும் இருப்பது அம்மாதிரியான தடைகளில் ஒன்று. உலகத்தை மேம்படுத்த தனிப்பட்ட முன்னேற்றம் அவசியம் என்று போதிக்கும் உங்களை போன்றவர்களுடன் அவர்களுக்கு பொறுமை இல்லை. அவர்கள் அது சாத்தியமும் அல்ல, அவசியமும் அல்ல என்று சொல்லுகிறார்கள். மனிதகுலம் சமூக, பொருளாதார, அரசியல் அமைப்புகளில் ஒரு மாற்றத்திற்கு தயாராக உள்ளது. ஒரு உலக அரசாங்கம், உலக காவலர்கள், உலக திட்டமிடல், பொருள் சார்ந்த மற்றும் கருத்து சார்ந்த எல்லா தடைகளையும் ஒழித்தல் ஆகியவை போதும். தனிப்பட்ட மாற்றம் தேவையில்லை. சந்தேகமில்லாமல் மக்கள் சமுதாயத்தை வடிவமைக்கிறார்கள். ஆனால் சமுதாயமும் மக்களை வடிவமைக்கிறது. மனிதாபிமானமுள்ள சமுதாயத்தில் மக்கள் மனிதாபிமானத்துடன் இருப்பார்கள். தவிர முன்பு மதங்களின் பிரதேசத்தில் இருந்த பல கேள்விகளுக்கு விஞ்ஞானம் பதில் தருகிறது. அது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சுகத்தையும் செழிப்பையும் கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. மகாராஜ், சந்தேகமில்லாமல் உலகத்தை முன்னேற்ற முயற்சிப்பது ஒரு மிகவும் பாராட்டக்கூடிய ஈடுபாடு. சுய அக்கறை இல்லாமல் செய்தால் அது மனதை தெளிவாக்கி இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. ஆனால் மனிதன் சீக்கிரமாகவே அவன் ஒரு காணல் நீரை பின்தொடர்வதை அறிவான். உள்ளூர் மற்றும் தற்காலிகமான மேம்பாடு எப்போதும் சாத்தியம். ஒரு மாபெரும் அரசனாலோ அல்லது ஆசிரியராலோ அது திரும்ப திரும்ப அடையப்படும். ஆனால் அது மனித குலத்தை ஒரு புதிய துன்ப சுழலில் விட்டுவிட்டு விரைவில் முடிவிற்கு வரும். நல்லதும் தீயதும் ஒன்றை ஒன்று தொடர்வதும் சம அளவில் இருப்பதும் எல்லா வெளிப்பட்டிருப்பவைகளின் இயல்பில் உள்ளது. உண்மையான புகலிடம் வெளிப்படாததில் இருக்கிறது. கேட்பவர்: நீங்கள் தப்பிப்பதை அறிவுறுத்துகிறீர்களா? மகாராஜ்: மாறாக புதுப்பிப்பதற்கான ஒரே வழி அழிப்பதில் தான் இருக்கிறது. புது நகையை உருவாக்குவதற்கு முன்பாக பழைய நகையை உருவமில்லாத தங்கமாக உருக்க வேண்டும். உலகத்திற்கு அப்பால் சென்றவர்களால் மட்டுமே உலகத்தை மாற்ற முடியும். வேறு விதமாக எப்போதும் நடந்ததில்லை. எந்த சிலருடைய தாக்கம் நீடித்து இருக்குமோ அவர்கள் எல்லோரும் மெய்மையை அறிந்தவர்கள். அவர்களுடைய நிலையை அடை, பிறகு மட்டுமே உலகத்திற்கு உதவுவதை பற்றி பேசு. கேட்பவர்: நாங்கள் ஆறுகளுக்கும் மலைகளுக்கும் உதவ விரும்பவில்லை, மக்களுக்கு உதவ வேண்டுகிறோம். மகாராஜ்: எந்த மக்கள் அதை மோசமாக்குகிறார்களோ அவர்களை தவிர உலகத்தில் தவறு எதுவும் இல்லை. அவர்களிடத்தில் சென்று சரியாக நடந்து கொள்ளச் சொல். கேட்பவர்: ஆசைகளும் அச்சங்களும் அவர்களை அவ்வாறு நடந்து கொள்ள செய்கின்றன. மகாராஜ்: மிகச்சரி. மனித பழக்க வழக்கங்கள் ஆசையாலும் அச்சத்தாலும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கும் வரை அதிக அளவு நம்பிக்கைக்கு வாய்ப்பு இல்லை. மக்களை எப்படி பயனுள்ளவாறு அணுகுவது என்று நீ அறிய நீ எல்லா ஆசைகள் மற்றும் அச்சங்களிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். கேட்பவர்: உணவு, உணர்ச்சி போன்றவற்றுடன் தொடர்புடைய சில அடிப்படை ஆசைகளும் இறப்பை பற்றிய அச்சமும் தவிர்க்க முடியாதவை. மகாராஜ்: இவையெல்லாம் தேவைகளால் ஆனதால் அவை சுலபமாக நிறைவேற்றப்படும். கேட்பவர்: இறத்தல் கூட ஒரு தேவையா? மகாராஜ்: ஒரு நீண்ட பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு நீ இறக்க வேண்டியதன் தேவையை உணர்வாய். தவறாக உபயோகித்தால் மட்டுமே ஆசையும் அச்சமும் கேடு விளைவிப்பவை. எல்லா வகையிலும் சரியானதற்கு ஆசைப்படு, தவறானதற்கு அச்சப்படு. ஆனால் மக்கள் தவறானதற்கு ஆசைப்பட்டு சரியானதற்கு அச்சப்படுவதால் குழப்பத்தையும் மனக்கசப்பையும் உருவாக்குகிறார்கள். கேட்பவர்: எது தவறானது, எது சரியானது? மகாராஜ்: ஒப்பிட்டு பார்த்தால் எது துன்பத்தை உருவாக்குகிறதோ அது தவறானது, எது அதை போக்குகிறதோ அது சரியானது. தீர்க்கமாக பார்த்தால் எது மெய்மைக்கு உன்னை திரும்ப கொண்டு போய் சேர்க்கிறதோ அது சரியானது, எது மெய்மையை மங்க செய்கிறதோ அது தவறானது. கேட்பவர்: நாம் மனித குலத்திற்கு உதவுவதை பற்றி பேசும்போது ஒழுங்கற்ற தன்மைக்கும் துன்பத்திற்கும் எதிரான ஒரு போராட்டத்தை குறிக்கிறோம். மகாராஜ்: நீ வெறுமனே உதவுவதை பற்றி பேசுகிறாய். ஒருவருக்காவது நீ எப்போதாவது மெய்யாலுமே உதவி இருக்கிறாயா? ஒரு ஆன்மாவையாவது மேற்கொண்டு உதவி தேவைப்படாதவாறு எப்போதாவது செய்திருக்கிறாயா? அவருடைய மெய்யான இருத்தலை பற்றிய உள்முக பார்வையால் இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய கடமைகளையும் வாய்ப்புகளையும் முழுவதும் அறிவதை அடிப்படையாக கொண்டு ஒருவருக்கு நீ நடத்தையை கற்பிக்க முடியுமா? உனக்கு எது நல்லது என்று நீ அறியாத போது மற்றவர்களுக்கு எது நல்லது என்று நீ எப்படி அறிவாய்? கேட்பவர்: வாழ்வதற்கு தேவையானவற்றை போதுமான அளவிற்கு கிடைக்க செய்தால் அது எல்லோருக்கும் நல்லது. நீங்கள் கடவுளாகவே இருக்கலாம், ஆனால் எங்களுடன் பேச ஒரு நன்கு போஷிக்கப்பட்ட உடல் உங்களுக்கு தேவை.
மகாராஜ், உன்னிடம் பேச உனக்குத்தான் என் உடல் தேவை. நான் என் உடல் அல்ல, எனக்கு அது தேவையும் அல்ல. நான் சாட்சி மட்டுமே. எனக்கு என்னுடைய சொந்த வடிவம் எதுவும் கிடையாது. உன்னை விழிப்புணர்வை கொண்டுள்ள உடலாக சிந்திப்பதற்கு நீ பழகி போயிருப்பதால் விழிப்புணர்வு உடலை கொண்டிருப்பதாக உன்னால் கற்பனை செய்ய முடியாது. உடலோடு வாழ்தல் ஒரு மனோநிலை. விழிப்புணர்வில் ஒரு சலனம் என்றும், விழிப்புணர்வு கடல் அளவற்றது மற்றும் சாசுவதமானது என்றும், விழிப்புணர்வோடு தொடர்பில் இருக்கும்போது நீ சாட்சி மட்டுமே என்றும் நீ அறிந்தவுடன் உன்னால் விழிப்புணர்விற்கு அப்பால் முற்றிலுமாக பின்வாங்க முடியும். கேட்பவர், பல நிலைகளில் இருத்தல் என்பது உள்ளதென்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லா நிலைகளிலும் இருந்து செயல்புரிகிறீர்களா? பூமியில் இருக்கும்போதே நீங்கள் சொர்க்கத்திலும் இருக்கிறீர்களா? மகாராஜ், என்னை எங்கும் காண முடியாது. மற்ற பொருட்களோடு ஒரு இடம் கொடுத்து வைக்க நான் ஒரு பொருள் அல்ல. எல்லா பொருட்களும் என்னுள் உள்ளன. ஆனால் நான் பொருட்களுக்குள் இல்லை. நீ மேலே கட்டப்பட்டுள்ளவற்றை பற்றி என்னிடம் சொல்கிறாய். நானும் அஸ்திவாரங்களை பற்றி அக்கறை கொண்டுள்ளேன். மேலே கட்டப்பட்டுள்ளவை எழலாம், விழலாம். ஆனால் அஸ்திவாரம் நிலைத்திருக்கும். எனக்கு கடந்து போனவற்றை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீயோ வேறு எதையும் பற்றி பேசுவதில்லை. கேட்பவர், ஒரு வினோதமான கேள்வியை கேட்பதற்கு மன்னிக்கவும். யாராவது ஒரு கூர்மையான கத்தியை கொண்டு உங்கள் தலையை சடாரென்று வெற்றி விட்டால் அது என்ன வித்தியாசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும்? மகாராஜ், எதையுமே ஏற்படுத்தாது. உடல் அதன் தலையை இழந்து விடும். செய்தி பரிமாற்ற தொடர்பின் சில வழிகள் அறுபடும். அவ்வளவே. இருவர் தொலைபேசி மூலமாக பேசிக் கொண்டிருக்கும் போது கம்பி அறுக்கப்பட்டது. மக்களுக்கு எதுவும் நிகழ்வதில்லை. அவர்கள் செய்தி தொடர்பிற்கான மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும். கத்தி ஆத்மாவை வெட்ட முடியாது என்று பகவத்கீதை சொல்கிறது. சொற்களின் அர்த்தப்படி அது அவ்வாறு. விழிப்புணர்வில் இயல்பில் அதை கொண்டிருப்பவைகளை பிழைக்க செய்வது என்பது இருக்கிறது. அது தீயை போன்றது. தீ எரிபொருளை எரிக்கிறது, ஆனால் தன்னையே எரித்துக் கொள்வதில்லை. ஒரு மலையளவு எரிபொருளையும் தாண்டி ஒரு தீ நெடுங்காலம் நீடித்திருக்கும். அதே போல விழிப்புணர்வு எண்ணற்ற உடல்களில் பிழைத்திருக்கும். கேட்பவர், எரிபொருள் நெருப்பை பாதிக்கும். மகாராஜ், அது நீடித்திருக்கும் வரை எரிபொருளின் தன்மையை மாற்றினால் நெருப்பின் வர்ணமும் தன்மையும் மாறும். நாம் இப்போது ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இருத்தல் அவசியம். நாம் இருக்கவில்லை என்றால் பேச முடியாது. ஆனால் இருத்தல் மட்டுமே போதாது. பேச வேண்டும் என்னும் ஆசையும் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் உயிரோடு இருக்க வேண்டும். நாம் எல்லா துன்பங்களையும் அவமானத்தையும் தாங்கிக் கொள்வோம். ஆனாலும் நாம் உயிர் வாழும் ஆசையை விடமாட்டோம். அதற்காக போராடி கொண்டிருப்போம். நாம் இந்த அனுபவத்திற்காக இயங்குவதற்கு எதிராக வெகுண்டு சிருஷ்டிக்கப்பட்டவைகளுடன் நாம் அடையாளத்தை முற்றிலுமாக போகவிட்டால் ஒழிய நிவாரணம் என்பது கிடையாது. நாம் சிக்கி கொண்டுதான் இருப்போம். கேட்பவர், நீங்கள் சப்தமில்லாத சாட்சி என்றும் அதே சமயம் விழிப்புணர்விற்கு அப்பாற்பட்டவர் என்றும் சொல்கிறீர்கள். இதில் முரண்பாடு எதுவும் இல்லையா? நீங்கள் விழிப்புணர்விற்கு அப்பாற்பட்டவர் என்றால் எதை சாட்சியாக பார்க்கிறீர்கள்? மகாராஜ், நான் உணர்வு மற்றும் உணர்வில்லாமை, உணர்வும் உணர்வில்லாமையும் ஆகிய இரண்டுமே. மற்றும் உணர்வும் அல்ல, உணர்வில்லாமையும் அல்ல ஆகிய இரண்டுமே. நான் இவை எல்லாவற்றிற்கும் சாட்சி. ஆனால் மெய்யாலும் நான் சாட்சியும் இல்லை. ஏனெனில் சாட்சியாக பார்ப்பதற்கு எதுவும் இல்லை. நான் பூரணமாக எந்த மன உருவாக்கமும் இல்லாமல் இருப்பவன். மனம் வெறுமையானவன், ஆனாலும் முழுவதும் பிரக்ஞையுடையவன். மனதிற்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்வதால் இதை நான் வெளிப்படுத்த முயல்கிறேன். கேட்பவர், நான் எப்படி உங்களை அடைவது? மகாராஜ், உணர்வோடு இருப்பதை பற்றிய விழிப்புணர்வுடன் இரு. விழிப்புணர்வின் ஆதாரத்தை தேடு. அவ்வளவுதான். வார்த்தைகளால் சிறிதளவே தெரிவிக்க முடியும். நான் சொல்வதைப் போல செய்வதுதான் ஒளியை கொண்டு வரும். நான் சொல்வது அல்ல. வழிமுறை பெரிதும் முக்கியம் அல்ல. ஆசை, உந்துதல், உள்ளார்ந்த ஈடுபாடு இவையே முக்கியம். தொடரும். ஓம்.